டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தொடர்பதிவில் சனி பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை ஜோதிட ரத்னா மீனாம் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். தனுசு ராசியினரும் கடந்த காலத்தில் அதுவும் ரொம்ப சமீபமாக அவர்களுக்கு நிறைய பல்வேறு தொடர் துன்பங்கள் இருந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு சனி பயிற்சி அடையுது. தனுசு ராசிக்காரவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மிக நேர்மையானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க தான். இவங்களோட பிரச்சனையே என்னன்னா, இவங்க நேர்மையோடு இருக்கிறது மட்டும் இல்லை, இவங்க அடுத்தவங்களையும் அது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதிகமாக ஏமாந்த ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களை நம்பி, அதாவது நண்பர்களை க்ளோஸாக இருக்கவங்களை நம்பி ஏமாந்த ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரவங்கெல்லாம். நிச்சயமாக இது நடந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ சனி 4வது இடத்துக்கு போகிறாரு. சனி 4வது இடம்ங்கிறது சுகஸ்தானம், வீடு வாசல் தாயார் நிறையா கல்வி இதெல்லாம் குறிக்கிற ஸ்தானம். அதனால் இவங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் வீடு வாசல் வாங்குவாங்க, வண்டி வாகனத்தை புதுப்பிப்பாங்க கொடுத்துட்டு புதுசாக. கொஞ்சம் தான் இருக்குன்னா இந்த 2.5 வருட காலங்களில் குரு பயிற்சிக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்குமாங்கம்மா? இல்லை, குரு பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பான இடத்துக்கு போகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், குரு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போவார். அப்போ டைரெக்டாக சமசப்தம பார்வையாக தனுசை பார்ப்பார். அப்போ குருவை பார்க்கும் பொழுது கோடி நன்மைன்னு நம்ம சொல்லுவோம். சனியும் அந்த இடத்துல பார்க்கறதுனால, குருவும் அந்த இடத்துல பார்க்கறதுனால அது எப்படி கலப்பு பலன்களாமா இல்லை நல்ல? ரொம்ப அருமையான ஒரு கொஷின் இது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குருவும் பார்த்து சனியும் பார்க்குறவங்க மிகப்பெரிய வெற்றி, வழக்கு வம்பு இதுலேருந்து விடுபடுவாங்க. பூர்வீக சொத்துகள் கிடைக்கும், புதுப்பிப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் அப்படி இப்படி இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் சரி பண்ணி புதுப்பிச்சு அதை எதுக்காவது ஒரு வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. குருவும் பார்ப்பாரு அதே இடத்த. 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பாரு, 7ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால கூட்டாளிகளோட செய்கிற தொழில் இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்படையும். 7ங்கிறது கூட்டாளிகள், 10ங்கிறது கர்மத்தை பற்றி குறிக்கிற பார்வை, கர்ம பார்வைம்பாங்க. அது தொழில் பார்வை. அதனால் இந்த கூட்டாளிகள்கிட்ட கொடுத்த கடன் வசூலாகும். கூட்டாளிகள் கூட இருந்த பிரச்சனைகள், இஷ்யூஸ் ரொம்ப சரியாயிட்டு அவர்கள்ட்டேருந்து பணம் கிடைக்கும், வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும். இது மாதிரி நிறைய நற்பண பலன்களை சந்திக்கிற ராசி இவங்களாக தான் இருப்பாங்க. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் தொடர்பாக வளர்ச்சியாக இருக்குமாமா இல்லை ஏதாவது சிக்கல்கள்? நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும். குருவும் பார்க்கறதுனால அந்த பலன் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். குருவும் பார்க்குறாரு, டிலேடாக லாபம் கிடைக்கும். சனி பார்த்துட்டு குரு பார்க்கறதுக்கு 2 மாதம் ஆகும் இல்லையா? சனி பயிற்சி மார்ச்சில் முடிஞ்சிடுது. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி தான் நடக்குது. அந்த பீரியடுக்கு அப்புறம் வெற்றி மேலே வெற்றி இவங்களுக்கு வரும். தனுசு ராசி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது இனிமேல் அவங்களுக்கு வெற்றியாக தான் அது. இப்போ தனுசு ராசிக்காரவங்களோட சனி பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குது. சனி பார்க்குற இடத்த கெடுப்பார்னு நமக்கு சாஸ்திரம் சொல்கிறதுனால 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, கடன், இந்த மாதிரி சத்ரு அதெல்லாம் ஒழிவாங்க, எதிரிகள் ஒழிவாங்க. எந்த ஒரு சிக்னஸ், ஒரு லாங் ட்ரெண்டில் ஒரு க்ரானிக் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சரியான மருத்துவ ஆலோசனை அவங்களுக்கு கிடைக்கும், டக்குன்னு சரியாகும். ரொம்ப நாளாக இருந்த அந்த உடல் குறைபாடுகள், ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சரியாகும். ரொம்ப நல்ல எதிரிகள் ஒழிவாங்க. வம்பு வழக்கிலேருந்து இவங்க விடுபடுவாங்க. அந்த சத்துருக்கள்லாம் பயம் குறையும். மனசில் ஒரு புது தெம்பு வரும். எப்பவும் இல்லாத 4ஆம் இடம்ங்கிறது மனதையும் குறிக்குங்கிறதுனால மிகப்பெரிய தெம்பு இவங்களுக்கு, ஒரு வைராக்கியம் வரும். எப்படியாவது நம்ம உழைச்சி பார்க்கணும் அப்படின்னு வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்கும். எப்போவுமே இவங்க வெற்றியை நோக்கி தான் நகருவாங்க. அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அது உடல் ரீதியான பிரச்சனையாக தான் இருக்கும். ஒபிசிட்டி வரும் இவங்களுக்கு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதை மட்டும் செக் பண்ணிக்கணும். குருனாலே கொழுப்புண்டா கொஞ்சம் குண்டான பேர்வழி அப்படி தான் அர்த்தம். வீரமான பருமனான அப்படி தான் அர்த்தம். அதனால கொலஸ்ட்ராலு, ஒபிசிட்டி, ப்ரெஷர் அது ரொம்ப கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு பிரிவாங்க.
அதாவது தொழிலுக்கு அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லை ஒன்றா சேர்ந்து இது விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவோம். அதில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் பிரிஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒன்றா தொழில் செஞ்ச சிலர் பிரியறதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இந்த தடவை வம்பு வழக்கு போகும். மூதாதையர் சொத்தெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அவர்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அதை அவங்க வந்து அனுபவிப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்ன? கட்டாயம் இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தை யூஸ் பண்ணணும். நேரம் வரும், அந்த நேரத்தை வந்து இவங்க சரியாக பயன்படுத்திக்கணும். இவங்க என்ன பண்ணணும், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் இவங்க மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்லாம் குறையும். இவங்க நிச்சயமாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு இட்டு வெற்றிலை மாலை பரிகாரம் செய்யணும். இவங்க விநாயகர் வழிபாடு, இதில் கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. கேதுன்னு சொன்னாலே விநாயகர் தான். கேதுன்னா விநாயகர். ஆனால் விநாயகர் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். விநாயகர் வழிபாடை பிடிச்சிக்கணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே விநாயகருக்கு ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க டெலிஃபோன் ஸ்க்ரீன்லலாம் விநாயகரை வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு கொடுக்கும். மருத்துவ ஆலோசனை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். அர்த்தாஷ்டம சனின்னா அந்த அஷ்டம சனியில் பாதி பிரச்சனைகளை கொடுக்கும். மனநீதியாக ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும். முக்கியமாக தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஹைலைட்டாக என்ன சொல்லணும்னா, கெட்ட பழக்கம் வருவதற்கு ரொம்ப நேரம் இது சீக்கிரமாக ஆட்படும். சனி வந்து நம்மளை சோதனைப்படுத்துவார். அந்த கெட்ட பழக்கத்தை இந்த நேரம் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை பூரா எப்படி சொத்து நிலச்சி நிற்கிதோ அது மாதிரி அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அதில் ரொம்ப கவனமாக இவங்க இருக்கணும். எதுக்கும் வந்து அடிமையாகாமல், எந்த ஒரு பொருளுக்கும் அடிமையாகாமல் இருக்கணும். கேரக்டரையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த சில குழந்தைகள்லாம் கொஞ்சம் படிப்பில் மந்தமாவாங்க, கொஞ்சம் ஒரு தவறான வழிக்கு போகிற வாய்ப்பு இருக்குது சனியினோட ஆதிக்கத்தினால. ஒரு கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு எல்லாத்தையுமே சரி செய்யும். மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி பலன் மற்றும் பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றி உங்களுக்கு மேலும் கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.